பதிலே வராத ஜெபம். பிரைஸ் தி லார்ட். நம்மில் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானும் எத்தனையோ வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் ஆண்டவர் இன்னும் அதற்கு பதில் கொடுக்கவில்லையே என்று. ஆம், நாம் கேட்கின்றோம், ஆனால் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், நாம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கவில்லை என்பதுதான். ஒரு முறை இயேசுநாதர் எருசலேமுக்கு போகும் வழியில் சமாரியா மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவருடைய சீடராகிய யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் லூக்கா 9:54-55 இறை வார்த்தைகளில் பார்க்கின்றோம். இங்கு சீடர்கள் ஆண்டவரிடம் சொன்னது மற்றவர்களை அழிக்கும்படி, அதாவது இது மற்றவர்களின் அழிவுக்கான ஜெபம். அதனால்தான் இயேசு அவர்களை அதட்டினார் என்று பார்க்கின்றோம். நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். சில நேரங்களில் நாமும் இந்த சீடர்களைப் போல்தான் காணப்படுகின்றோம். யாராவது நமக்கு எதிராக பேசினாலோ அல்லது சொத்தை அபகரித்து கொண்டாலோ, நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நன்மைகளை யாராவது வேண்டுமென்றே தடுத்தாலோ, நாம் அப்பா எங்களால் இதை தாங்க முடியலப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா என்று அழுது ஜெபம் பண்ணுகின்றோம். இதில் தப்பே கிடையாது. ஆனால் இயேசுவே, நான் எந்த தவறும் செய்யவில்லை, எனக்கு எதிராக இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்லும் இவர்களை நிச்சயமாக நீர் எங்களுக்காக தண்டிக்க வேண்டும் என்று சொல்கின்றோமா? அப்படியென்றால் நம்மை பார்த்துதான் இயேசு சொல்கின்றார், என்ன ஆவி கொண்டவர்கள் நீங்கள் என்று. ஒரு தவறும் செய்யாத தன்னை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இரத்த களரியாக மாற்றிய கூட்டத்தினருக்காக இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்ட பவுல் ஒரு பட்டணத்தாரை கூட அடியுங்கள் தேவனே என்று கெஞ்சவில்லை, ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்களை பார்த்து பரிதபிக்கத்தான் செய்கிறார். தன்னை எதிர்த்து வந்த பேராற்றல் மிக்க படைகளை நொறுக்குமாறு யோசபாத் மன்னன் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. குறிப்பேடு 20:12. மாறாக துதித்து கொண்டு அவன் ஆண்டவரை நோக்கி சென்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு அற்புதங்களை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நமக்காக உயிரை விட்ட இயேசுவின் ஆவியை கொண்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால், இயேசுவை போல நாமும் நம் எதிரிகளின் அழிவை தேடக்கூடாது, மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கூறியிருப்பதை மத்தேயு 5:44 நாம் மறக்கவே கூடாது. நாம் மற்ற கருத்துகளுக்காக நாம் ஜெபம் செய்கின்றோமா, அல்லது மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறோமா என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேவன் நம் தேவன். உள்ளத்தை பார்க்கக்கூடிய தேவன் அவர். அதனால்தான் இயேசு தனக்குள்ளே தன் ஜெபத்தில் மற்றவர்களை துச்சமாக பேசிய பரிசேயனை விட பாவியான என்மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபம் செய்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்றார். அன்பானவர்களே, என்றைக்கு ஜெபத்தில் நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பேசுகின்றோமோ அன்றே நாம் ஆண்டவரின் சினத்திற்கு ஆளாகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார். யாக்கோபு 4:6 என்பதை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். விண்ணகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஏறெடுக்கும் ஜெபத்தில் காணப்படுவதாக இயேசு சொல்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். மத்தேயு 5:44-45. துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க முடியுமா? நம்மை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கினவர்களுக்காக ஜெபிப்பது என்பது மனித இயல்பில் மிகவும் இயலாத காரியம். அதனால்தான் நம் ஆண்டவர் சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று. யோவான் 14:14. ஆகவே நாம் சமாதான பிரபு என்ற அவரது பெயரை வைத்து பகைவருக்காக வேண்டக்கூடிய மனநிலையை தர வேண்டி இறைவனிடம் வேண்டினால் அதை அவர் நிச்சயம் நமக்கு தருவார். ஏனெனில் அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆகவே நாம் ஜெபத்தை மாற்றுவோம், வெற்றி பெறுவோம். ஆமேன்.